இந்த சிலுவை பாதையானது பயணிகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல்கள் 119, 105. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அவர் நமக்காக நொறுங்குண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாரமான சிலுவையை சுமந்தார். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு சாட்டை அடிகளினாலும் காரி உமிழ்ந்த எச்சிலினாலும் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்று தந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய வெற்றியிலும் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற இவ்வேளையில், என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது துன்பங்களை, நமது வேதனைகளை, நமது வலிகளை, நமது மனபாரங்களை, சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சுமப்பதற்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதன் வழியாய் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது. நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கிறது. நாம் ஆனந்தம் கொள்ளுகிறோம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற மீட்பில் பங்கேற்க அவருடைய பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் மீட்பு பாதையாய் மாறுவதாக. ஆமீன். கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. முதல் நிலை, இழுத்து செல்லப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, என் ஆண்டவரே, உம்மை கைது செய்து இழுத்துச் சென்ற போது நீர் அடைந்த அவமானம், துன்பம், வேதனை, கலக்கம், உம்மை கற்றூணில் கட்டி அடித்த போது ஏற்பட்ட வலியும் துன்பமும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் ஏற்படுகிறது. எங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிதே ஓடி உம் திருவுளப்படி நிறைவு செய்ய அருள் தாரும். இரண்டாம் நிலை, சிலுவை பயணம். கல்வாரி பயணத்தில் உம்மீது பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. இதனால் நீர் அனுபவித்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை. நாங்களும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் சுமைகளை அளவுக்கு மீறி அதிகமாக ஏற்றிக்கொண்டால் பயணம் பாதிக்கப்படுகிறது. இயேசுவே, எங்கள் வாழ்க்கை பயணத்தை எளிமையாக்கும். மூன்றாம் நிலை, கல்வாரி பயணத்தில் தடை. சுமந்து செல்லும் பாரம் அதிகமாகும் போது கீழே விழுகிறோம். இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தி. நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதனால் தடுக்கி விழுகிறோம் என்பதை உணரச் செய்து எங்கள் சுமைகளை அகற்றும் இயேசுவே. நான்காம் நிலை, கல்வாரி பயணத்தில் ஆறுதல். தனிமையான பயணம் சோர்வையும் களைப்பையும் தரும். அன்னை மரியாவின் உடனிருப்பு இயேசுவின் கல்வாரி பயணத்தில் ஓர் உத்வேகத்தையும் புது நம்பிக்கையையும் தந்தது. இயேசுவே, எம் பயணத்தின் போது எமக்கு நம்பிக்கையாய் உறுதுணையாய் வாரும். ஐந்தாம் நிலை, கல்வாரி பயணத்தில் உதவி.
பாத யாத்திரை செல்லும் பயணிகள் திரியாத்திரை செல்லும் பயணிகளால் மறக்க முடியாத அனுபவம் அவர்களுக்கு இடையே உதவி செய்தவர்கள். தண்ணீர், மோர், உணவு கொடுத்த நல் உள்ளங்கள் கல்வாரி பயணத்தில் சிறிது நேர ஆறுதல் தந்த சீமோனின் நல் உதவி போல நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் நல் உள்ளம் தாரும். 6ஆம் நிலை கல்வாரி பயணத்தில் துணிவு. கல்வாரி பயணத்தில் துணிவும் நம்பிக்கையும் தந்தது வீர பெண்மணி வெரோனிக்காவின் செயல்தான். இயேசுவே எங்கள் பயணத்தின் போது நம்பிக்கையும் துணிவையும் தரும் வெரோனிக்காவை கண்டுணர்ந்து புதிய உத்வேகம் அடைய உதவி புரியும். 7ஆம் நிலை கல்வாரி பயணத்தில் சறுக்கல். எந்த பயணமும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் சுமூகமாக இருந்து விடாது. கரடு முரடான பாதைகள், மேடும் பள்ளமும் நிறைந்த பாதைகள், முள்ளும் மலரும் நிறைந்த பாதைகள், குண்டும் குழியுமான பாதைகள். இதனால் விழுவோம், தடுமாறுவோம், சறுக்கி விழுவோம். இயேசுவே, நாங்கள் தடுமாறும் போது அன்பு கரம் பற்றிக் கொள்ள வரம் தாரும். 8ஆம் நிலை கல்வாரி பயணத்தில் கண்ணீர். நம் கண்ணீர் கூட சில நேரங்களில் பிறருக்கு ஆறுதல் சொல்லும், அன்பை வெளிப்படுத்தும். இயேசுவின் கல்வாரி பயணத்தில் எருசலேம் மகளின் கண்ணீர் இயேசுவை குளிரச் செய்தது. நம் வாழ்க்கை பயணத்தில் சுட்டெரிக்கும் வெப்பமும் சுழன்று வீசும் புயல் காற்றும் அடிக்கத்தான் செய்யும். ஆறுதலும் அன்பும் தரும் உள்ளங்கள் அருகில் இருந்தால் பயணம் நிம்மதியாகும். 9ஆம் நிலை லட்சிய பயணம். தொடர் பயணத்தில் தோல்விகள் நிச்சயம் உண்டு. ஆனால் தளராத மனமும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் நம் விடாமுயற்சி வெற்றி பெறும். இயேசுவே 3ஆம் முறை விழுந்தது முடியாமல் அல்ல, மீண்டும் மீண்டும் செய்யும் எம் பாவத்தால் தான். 10ஆம் நிலை பயணத்தில் நிகழ்ந்த அவமானம். இயேசுவே, உலகையே படைத்தவருக்கு இப்படி ஓர் அவமான கோலத்தை தந்த பாவத்திற்காய் மனம் வருந்துகிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் தவறியும் பிறரை கீழே தள்ளிவிட்டு அவமானப்படுத்தி அவதூறுகளை பரப்பும் செயலை நாங்கள் ஒருபோதும் செய்யாமல் எங்களை பாதுகாத்தருளும். 11ஆம் நிலை பயணத்தில் விபத்து. பயணத்தில் விபத்துகள் நிகழ்வதுண்டு, காயப்படுவதுண்டு, எலும்புகள் முறிவதுண்டு, கை கால்கள் உடைவதுண்டு. இயேசுவே, ஆணி பாய்ந்த கரங்களில் வடிந்தோடும் இரத்தத்தால் எங்களை விபத்து ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்தருளும். 12ஆம் நிலை பயணத்தில் மரணம். சில பயணங்கள் விபத்தில் முடிவதுண்டு. உயிர்கள் ஊசலாடுவதும், அதிகமான இரத்தத்தை உடலிலிருந்து இழந்தும், மரணத்தின் விளிம்பில் துடிப்பதும் பயணத்தில் வரும் ஆபத்துகள் தான். இயேசுவே, ஆபத்து விபத்துகளில் எங்கள் உயிரை பாதுகாத்தருளும். 13ஆம் நிலை பயணத்தில் ஓய்வு. தொலைதூர பயணத்தின் போது சில மரங்கள் நிழல் தந்து உதவும். இயேசுவின் கல்வாரி பயணத்தின் ஓய்வு அறையே தன் தாய் மடி மட்டும்தான். பிறந்தபோது தாலாட்டு பாடிய மடி இறந்தபோது ஒப்பாரி வைத்து கதறுகிறது. அம்மா, தாய்மடி ஒன்றே எம் துன்பப் பாதையில் வரும் தஞ்சம். 14ஆம் நிலை பயணத்தின் முடிவு. இயேசு மண்ணுலக வாழ்வின் சரித்திரத்தை முடித்துவிட்டு விண்ணுலக வாழ்வின் கதவை திறக்கிறார். எல்லா பயணங்களும் முடிவு பெறுவது கல்லறையிலே. ஆனால் ஒரு திருத்தம், இது முடிவல்ல, விண்ணக வாழ்வின் துவக்கம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்க
பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருப்பாடுகளில் பங்கேற்றிருக்கிற எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தீரே. நீர் எமக்காக பாடுகளை பற்றி பாரமான சிலுவையை சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தீரே. உமது இரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், தூய்மை அடைகிறோம் என்கிற மகத்துவமான பெரும் உண்மையை உணர்த்தி சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உமது மீட்பின் பிள்ளைகளாய் மாற, நற்செய்தியாய் மாற வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.